எக்ஸசைஸ் 2.7ல 4th சம்மு கஷ்டமாக ஃபீல் ஆகும். மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இதில் எதுவுமே இல்லை பாரு அப்படி. அப்போ கீழே உள்ளது போலார் ஃபார்ம் அமைச்சிருக்கு கரெக்டாக. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா கரெக்டாக தானே இருக்குது. கீழே உள்ளது போலார் ஃபார்ம் தான், மேலே உள்ளது போலார் ஃபார்ம் இல்லை. அப்போ மேலே உள்ளதுக்கு மட்டும் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். மேலே உள்ளதுக்கு அதை வேணா இசட் ஈக்குவல் டு 1 - ஐன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ போலார் ஃபார்ம்ன்றது வந்து ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் என்ன வந்துடும் ஐ சைன் தீட்டா. இதுதான் போலார் ஃபார்ம். நேற்று கண்டுபிடிச்சி இல்லை அதுதான். அப்போ மாடுலஸ் இசட் கண்டுபிடிச்சோம்னா சரிதானா, இதுக்கு ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது என்ன வந்துடும் 1² ப்ளஸ்ஸு என்னப்பா I - 1 இருக்கடா. I - 1 டே தம்பி மாற்றிக்கோ. -1 + I கரெக்டானு பார்த்துக்கோ. முதல்ல ரியல் பார்ட் எழுதியிருக்கேன், பின்னாடி இமேஜினரி பார்ட் எழுதியிருக்கேன். அப்படியே தானே மாற்றி வச்சுருக்கேன். சைனை மாற்றி விட்டுறாத. -1 தானே அது என்ன ஐ அந்த அப்படியே தான் எழுதியிருக்கேன். நீ வாட்டில் மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றி விட்டுறாது. அங்கிட்டு இங்கிட்டு போனால் தான் மாறும். உனக்கு ரியல் பார்ட் முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு இமேஜினரி பார்ட் பின்னாடி வரணும்னு சொல்லிட்டு அப்படி சும்மா மாற்றி எழுதியிருக்கேன். நீ வாட்டுக்கிட்டு மாற்றி எழுதுறேன்னு சொல்லிட்டு ப்ளஸ் சைனை மாற்றி எழுதிடாத. ப்ளஸ் மைனஸை அப்படிலாம் மாறாது. சரி, இதில் வந்து -1² இது +1 ஆயிரும். +1² அப்போ 1² + 1². அப்போ √2 இதுதான் ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் போலார் ஃபார்ம்டா. இதுதான் போலார் ஃபார்ம். இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்க முடியாது டேரெக்டாக. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. சரியா? இல்லை ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் எழுதுங்க. பார்த்துக்க. ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. tan இன்வர்ஸ் ஆஃப் y இந்த இருக்குது. இதுதான் y, இதுதான் x. 1/-1 இது வந்து ஆல்ஃபா. மாடுலஸ் போக வேண்டியது இல்லை. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வந்துடும் 1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 என்ன வரும் 5/4 வரும். வாயில் வந்ததை சொல்லிடக்கூடாது, யோசிச்சு சொல்லணும். 45 டிகிரிக்கு தான் 5/4. அதுக்கு தான் சொல்கிறது யோசிச்சுட்டு எழுதுறவன் தான் ஜெயிக்க முடியும். டக்குன்னு வாயை விட்டுட்டு என்னத்தையா மனசில் வர்றதை எழுதுறவன் தப்பு. ரிசிப்ட் மேலே அதான் தவறாக இருக்குன்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை கால்குலேஷன் பண்ணி சொன்னாங்கன்னா சொல்கிறேன்னா உண்மையத்தான் சொல்கிறேன். லவக்குன்னு வந்து எழுதக்கூடாது. எழுதுறது சரியானு யோசிச்சுட்டு எழுதணும். அவன் 5/6 நான் வந்து சொன்னேன், காதில் விழுந்துச்சு. அப்போ தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அர்த்தம் அப்படின்னா அவசரப்படுறான். நீ எழுதுனா சரி, நீ நினைக்கிற தவறு. நம்ம எழுதுறது சரியான்னு நம்ம பார்த்துக்கிறணும். அப்படின்னா தான் சரின்னு சொல்ல முடியும். நம்ம எழுதுறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. உனக்குள்ள 5/6 எழுதி வச்சுட்டு சரி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் சொல்கிறத நீங்கள் கேட்க முடியாது. சரியான்னு நீ செக் பண்ணி பார்க்கணும். tan வரிசையில் 1ன்ற ஆன்சரு எந்த டிகிரிக்கு வரும் அப்படின்னா 45 டிகிரிக்கு வரும். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பாரு. அப்போ அதுக்கு 45 டிகிரின்றத 5/4 அப்படின்னு மாற்றிருக்கும். பார்த்துக்கோ. இப்போ இசட் ஈக்குவல் டு போலார் ஃபார்ம் எழுதுறேன். இசட்னா கணக்கு எழுதுறீங்கன்னா எழுதிக்க. -1 + I ஈக்குவல் டு ஆருக்கு என்ன இருக்குது √2 காஸ் தீட்டா. இன்னும் லைஸ் எழுதலைடா. தீட்டா கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்பர் என்ன வரும் ப்ளஸ் வருது. சரியா? அப்போ தீட்டா லைஸ் எந்த குவாட்ரண்ட்டில் வரும் பாரு. மைனஸ்னா லெஃப்ட்டு மேலே அப்படித்தானே. செகண்ட் குவாட்ரண்ட் வரும். தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. தீட்டா லைஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. π - π/4 குறுக்க பெருக்கி கழிச்சோம்னா 3π/4. தீட்டா ஈக்குவல் டு ஒரு நாங்க 4π 4π ஒரு பை போச்சுன்னா 3π. இப்போ இங்கே தான் இதை எழுதணும். 3π/4 ப்ளஸ்ஸு ஐ சைன் 3π/4 கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ஆன்சர். இது எதுக்குள்ள ஆன்சர்னா நியூமரேட்டருக்கு உள்ளது. இப்போ கணக்கு எழுதுகிறோம்னா -1 + I டிவைடட் பை காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3 நாங்கள் கொடுத்துருந்தான் கொஸ்டினில். கரெக்டானு பார்த்துக்கோ. அந்த கொஸ்டின் இப்போ எழுதியிருக்கேன். இனிமேல் தான் ஆன்சருக்கு வரப்போகிறேன். மேலே உள்ள கண்டுபிடிச்சதுக்கு ஆன்சரு இந்த இருக்கு √2 காஸ் 3π/4 ப்ளஸ் ஐ சைன் 3π/4 இந்த எழுதிட்டேன். கீழே உள்ளதுக்கு அப்படியே எழுதுறேன். காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3 எழுதியாச்சு. √2 வேணால் காமனாக எடுத்துக்கு, வெளியில் எடுத்துக்கு. காமனாக இல்லை, வெளியில் எடுத்துக்கோ. இப்போ தான் நம்ம புத்திசாலித்தனத்தை செய்யணும்.
புத்திசாலித்தனத்தை செய்யணும் அப்படின்னா இது கீழே உள்ளதை மேலே கொண்டு போகிறோம். அப்போ இந்த இடம் மாறிடும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கீழே மேலே உள்ளதை எழுதிட்டு cos 3π/4 ப்ளஸ் I sin 3π/4 இன்ட்டு இது கீழே உள்ளது மேலே கொண்டு போனால் இங்கனக்குள்ளே இன்வெர்ஸ் வரும். அப்படி தானே? அவனுக்குள்ளே இன்வெர்ஸ் இருந்தால் இங்கே தானே மாறும். அதைத்தானே நான் அவன்கிட்ட கத்திக்கிட்டு கிடந்தேன், எக்ஸ் இன்வெர்ஸ் இசட் இன்வெர்ஸ்னு. புரியுதா புரியல சொல்கிறது? அப்போ ஒரு ஸ்டெப்பு எழுதணும்னா இது தூக்கி மேலே கொண்டு வர மாதிரி நினச்சிக்கிறேன்னு. இதுதான் இங்கே கணக்கு. இதுக்கு தான் கத்தி கிடந்தது. அப்போ அது இன்வெர்ஸ்னு எழுதுகிற மாதிரி எழுதிட்டு நினச்சிக்கிட்டு அதை நடுவில் மைனஸ் கொண்டு வர்றோம். cos π/3 மைனஸ் I sin என்னது π/3. அது தேவையில்லை, ஸ்டெப்பில் டேரெக்டாக எழுதிட்டேன். அவ்வளோதான். கீழே சப்போஸ் மைனஸ் இருந்தால் மேலே போயிருந்தால் என்ன இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு போலார் ஃபார்ம், இது ஒரு போலார் ஃபார்ம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஆங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணலாம் அல்லது சப்ராக்ட் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? அப்போ சப்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். 3π/4 மைனஸ் π/3 அவ்வளோதான். ப்ளஸ் I sin அதே மாதிரி எழுதணும். 3π/4 மைனஸ் π/3 அவ்வளோதான். இப்போ நீ கண்டுபிடிக்க போகிறது ஆன்சர், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் முடிஞ்சு கணக்கு. நீ கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து கரெக்ட் பண்ணணும். காஸ் 4 3 சார் 12, 3 3 சார் 9π மைனஸ் 4π ரைட்டான் பாரு. ப்ளஸ் I sin அங்கிட்ட அதே தான் வரும். 4 3 சார் 12, 9π மைனஸ் 4π குறுக்க பெருகிறீங்க தெரியுதுல்ல? அடிச்சு விடு. √2 அவ்வளோதான் கணக்கு. காஸ் 5π என்ன வந்துடும்? 12 ப்ளஸ் I sin 5π/12 அவ்வளோதான். இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். இதுக்கு தான் நான் நேற்று நிறுத்தினேன். சரி அப்புறம் பார்த்துக்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த விஷயங்கள் உனக்கு தெரியாது அப்படின்றனால. இந்த கீழே இருந்து மேலே கொண்டு போகிறது, போலார் ஃபார்மில் டக்குன்னு மைனஸ் ஆக்குறதுலாம் எப்படி நீங்கள் திடீர்னு ஆக்குறீங்கன்னு கேட்பிய. அதனால தான் இவ்வளோ விஷயங்களை சொல்லி வந்தேன். அதே மாதிரி 2 ஆங்கிள் எப்படி ஆட் பண்ணீன்னு கேட்பிய. அதனால சொன்னேன் போலார் ஃபார்ம்ன்றது சொன்னால் நாற்று வச்சுக்கோங்க. போலார் ஃபார்ம்ன்றது 6 விட்டுட்டு சொல்லலாம். 6 வந்து 1 வச்சுக்கலாம். cos θ ப்ளஸ் I sin θ அதான் போலார் ஃபார்ம். ஒரு சார் வந்து போலார் ஃபார்ம் வாயில் சொல்கிறாங்கன்னா வாத்தியார் நீ டக்குன்னு யோசிக்கையில் போலார் வடிவம்னா துருவ வடிவம்னு சொன்னாங்கன்னா 2 சேர்ந்தது cos θ ப்ளஸ் I sin θ அதான் போலார் ஃபார்ம். 2 போலார் ஃபார்மை எப்படா மல்டிப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் இருக்குது. அது அர்த்தம் இருக்குது அப்படின்னா